நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். வணக்கம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா பண்ணைப்புறம் தனியார் மண்டபத்தில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தேனி மாவட்ட 9வது மாநாடு தலைமைக்குழு மாவட்ட தலைவர் மீனா, கத்திஜா பேகம், சாந்தி இவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் முக்கிய கோரிக்கைகளான பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறையை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும், மகளிர் குழு என்ற பெயரில் பெண்களை பாதிக்கும் நுண்நிதி கடன் நிறுவனங்களின் செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தவும், தமிழக அரசு மகளிர் குழு கடன் கொடுப்பதை உறுதி செய்யவும், குடும்ப பெண்களை பாதிக்கும் சமையல் எரிவாயு விலையை குறைக்க வலியுறுத்தி, பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தினை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பதையும், பாராளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தவும், 100 நாள் வேலை திட்டத்தில் காலை 7 மணிக்கு வேலைக்கு வர வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி மாநாட்டில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் வெண்மணி மாவட்ட துணைத் தலைவர் வரவேற்புரை செய்தார் மற்றும் நிறைவுரை பிரேமலதா மாநில குழு உறுப்பினர் மற்றும் சாந்தி மாவட்ட குழு உறுப்பினர் நன்றி உரையாற்றினார். நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சங்கத்தினுடைய கிளை மாநாடுகள் துவங்கி இடைக்கமிட்டி மாநாடுகள் முடித்து மாவட்ட மாநாடுகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தேனி மாவட்டத்தினுடைய 9வது மாவட்ட மாநாடு பிரதிநிதிகள் மாநாடுகளாக துவங்கி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களாக நாங்கள் இயற்றியிருக்கிறோம். அதில் ஒன்று இன்றைக்கு இந்திய நாடு தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. 1.5 வயது கை குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டி வரையிலையும் ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நுண்ணுதி நிறுவனங்கள் அதனுடைய அடாவடித்தனத்தால் பல குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து சின்னாபின்னமாக ஆகிக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக MFI நிறுவனம் 5% வட்டி மட்டும்தான் அந்த பெண்கள்கிட்ட குழுவில் கடன் வட்டி வசூல் பண்ணணும் அப்படிங்கிறத RBI ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு. ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு இவங்க MFI நிறுவனம் பார்த்தீங்கன்னா 22%லிருந்து 24% வரையிலையும் வட்டியை அந்த பெண்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க. இன்னொன்று இவ்வளோ வட்டி நீங்கள் கொடுக்கணுங்கிறத முன்கூட்டியே அந்த பெண்களுக்கு தெரியப்படுத்துறதில்லை. அப்படி தெரியப்படுத்தோடைய விளைவு ஒரு கடலில் ஒரு குழுவில் வாங்கின கடனை கட்டுறதுக்கு 2-3 குழுக்களில் கடனை வாங்கி ஒரு குழுலையும் முழுமையாக கட்ட முடியாமல் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஆகி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆகி கணவன் மனைவி பிரிந்து போகக்கூடிய நிலைமை இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 10 ஆண்டு காலத்தில் 671 பெண்கள் அந்த குழுவில் கடனை வாங்கி MFI நிறுவனத்தில் கடனை வாங்கி கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்ததாக இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளி விவரத்தை சொல்லுது அப்படிங்கிறது ஒன்று. அதை முறைப்படுத்தணும். அடாவடி வசூலில் ஈடுபடக்கூடியவங்க அதிக வட்டி வசூல் பண்ண செய்யக்கூடிய நுண்ணுதி நிறுவனங்கள் மீது இந்த அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கங்கள் கராரான நடவடிக்கைகளை அவங்க மேலே எடுக்கணும். அவங்களுக்கான லைசன்ஸை ரத்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு தீர்மானத்தை நாங்கள் ஏற்றியிருக்கோம். அதே போல் 100 நாள் வேலை திட்டத்தை கிராமப்புற பகுதிகளில் முழுமையாக அமுல்படுத்தணும். யாரெல்லாம் அட்டை கேட்டு மனு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கணும். அதே போல் வருடத்திற்கு 200 நாள் வேலையும், அதே போல் ஒரு நாளைக்கு கூலி 600 வேணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம். அதையும் தீர்மானமாக இயற்ற இருக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடிய வகையில் மத்திய மாநில அரசாங்கங்களுடைய செயல்பாடுகளை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் தீர்மானமாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறது.